தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத ஒரு இமயமாக இருந்தவர் தான் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வந்து பார்த்தோன்னா ஒரு நடிகையை காதலிச்சிருக்கிறாரு. அந்த நடிகை நீ வேண்டாம் கருப்பாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேறொரு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே வெள்ளையாக இருக்கக்கூடியவரை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வேறு யாரும் கிடையாது, நடிகை ராதிகா அவர்கள் தான். எதற்காக அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கேப்டன் அவர்களும் அதே போல் விஜயகாந்த் அவர்களும் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற பிளானில் தான் இருந்திருக்காரு. ஆனால் நண்பன் சொன்ன ஒரே காரணத்திற்காக ராதிகா அவர்களை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்ராஹிம் ராவுத்தர் சொல்லிட்டாரு என்ற ஒரே காரணத்துக்காக எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருந்திருக்கிறாரு விஜயகாந்த் அவர்கள். அதற்கப்புறம் தான் நீ கருப்பாக இருக்க, உன்னை விட சிகப்பாக இருக்க ஒருத்தரை நான் திருமணம் பண்ணாமல் விட மாட்டேன் அப்படின்னு ரிச்சர்ட் அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ரிச்சர்ட் அவர்களை திருமணம் பண்ணிக்கிட்டு ஒரு சில ஆண்டுகள்லேயே அவரை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. பிறகு வந்து பார்த்தோன்னா நடிகர் சரத்குமார் அவர்களை திருமணம் பண்ணி இப்போ வந்து பார்த்தோன்னா நல்லபடியாக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.